வணக்கம், நான் உங்கள் ஜீவா. இன்னைக்கு என்னன்னா, நம்ம விஷ்ணு சினிமாஸ் வீரர்களுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கும் இலவசமா ஒரு ஷோவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ராணுவ வீரர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஷோ ஃப்ரீயா டிக்கெட் ப்ரொவைட் பண்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் நம்ம யாரை போய் பார்க்க போறோம்னா, நடமாடும் கடவுள் நம்மள வந்து சுத்தி காப்பாத்துற வீரர்களை தான் இப்ப போய் நம்ம போய் பார்த்து கேட்க போறோம். இன்ட்ரெஸ்டான ஒரு இதை இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து இது வந்து முன்கூட்டி நல்லா அவங்களுக்கு வளர்ச்சிக்காகவும் அவங்க லைஃப்காகவும் நல்ல எடுத்துக்காட்டான படம். ரொம்ப லைக் பண்றோம். உங்களோட அனுபவம் எதனா இருக்கா இந்த படத்துல? அந்த மாதிரி அனுபவம்? ஆமா, நாங்களும் காஷ்மீர்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். நேச்சுரலா பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. அதே போல எங்களுக்கு வர பின்னாடி வர ஜென்ரேஷன் இளைய தலைமுறைக்கு வந்து நல்லா இருக்கும். எல்லாரும் வரணும். எல்லாம் நல்லா இருப்பாங்க. இனி வர ஜென்ரேஷன் எல்லாம் வந்து இதே மாதிரி ஒரு நாட்டுப்பற்றுக்காக வந்து பாடுபடணும், நல்லா உழைக்கணும். நாட்டுக்காக ஜெய்ஹிந்த் வந்து கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு உணர்ச்சியா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஆல்ரெடி இதுல பார்த்தேன், அலங்காரில பார்த்துட்டேன். அது ஃபேமிலியோட பார்த்தேன். இப்போ நான் தியேட்டர்ல உங்களுக்கு இது ஃப்ரீயா ஆர்மிக்கு ஃப்ரீ சார். வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. மேக்ஸிமம் எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க சார். எல்லாம் வந்துருக்காங்க. சூப்பர் பிக்சரு. சரி சார். இப்ப அதுங்க எந்த லொகேஷன் சொல்றாங்க அந்த லொகேஷன்லாம் நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் RR 1RRல சர்வீஸ் பண்ணேன். அந்த 44R வந்து எங்க லொகேஷன்ல இருந்தது பக்கத்துல. அவங்க எங்க லொகேஷன்ல இருக்கும், நாங்க அவங்க லொகேஷனுக்கு போவோம். அனந்தாங்க காஷ்மீர் எல்லாம் எங்க லொகேஷன். இப்ப வருங்கால தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்லுங்க சார்? கண்டிப்பா வந்து ஒவ்வொரு சோல்ஜர், ஒவ்வொரு யங்கஸ்ட் கண்டிப்பா ஆர்மில வந்து ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணும் சார். அதுதான் என்னுடைய விருப்பம். நான் ஆர்மி, என்னுடைய ஃபாதர் ஆர்மி, இல்லை எங்க குடும்பமே ஆர்மி தான். எங்க மாமா ஆர்மி, எங்க மச்சான் ஆர்மி, மேக்ஸிமம் ஆர்மி. ரொம்ப தேங்க்யூ சார். தியேட்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்மிக்கு எல்லாம் வந்து டிக்கெட் கூப்பிட்டு வர பாத்துருக்காங்க. நீங்க இந்த படம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா இல்ல இப்பதான்? இதுக்கு முன்னாடி பாக்கல சார், ஃபர்ஸ்ட் தான் பாக்குறேன். சரி, பாக்குறப்போ நாங்க வந்து நேச்சுரலா வந்துட்டு இது எப்படி RRல எப்படி பண்றோமோ எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் அனுபவப்பட்டு பூராமே எப்படி எல்லாம் பண்ணோமோ பூராமே அதை பார்த்துட்டு வந்ததுனால இப்போ சேம் அதே போல ஒரு பிக்சர் பார்க்கறது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. கிளியரா இவ்வளவு ஆர்மில இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது நேச்சுரல் கரெக்டா. ஃபீல்ட்ல இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் மனநிலை? இந்த மாதிரி மனநிலை வந்துட்டு அந்த டைம்ல என்ன நடக்கும் நெக்ஸ்ட் நிமிஷத்துல என்னன்ற நம்மளே சொல்ல முடியாது ஒரு லைஃப்ல. அது எப்படி எல்லாம் இருக்குதோ உண்மையில நேச்சுரலா எடுத்துருவாங்க. ரொம்ப நல்ல படம். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சோல் ரெஜிமெண்ட் இது வந்து நான் படுகாமலி ரெஜிமெண்ட் இருந்தாச்சு. சோல் ரெஜிமெண்ட் படுகாமலி மிலிட்டரி ஆக்சுவலா இது வந்து ரியலா இது நடக்கிறது தான். எங்க CO சாப் வந்து கர்னல் வர்தனகுமார் சாப், அவரு அட்வைஸ் பண்ணுவாரு மிலிட்டரி ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா. இது மாதிரி ஆக்சுவலா இது உண்மையிலே நடந்தது தான். இது ரியலு. இது வந்து அவார்டு வாங்குற பிக்சர் தான். ரொம்ப நடந்தது. எங்க ரெஜிமெண்ட் அங்க இருக்கும்போது அந்த ஆக்சுவலா பிராக்டிக்கலா அங்க பார்த்தது. நாங்க RR பக்கத்துல 44R பக்கத்துல இருந்தாச்சு. எங்க வர்தனகுமார் சாப் கர்னல் சாப் சொல்லி இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், ரொம்ப மிலிட்டரி இடம், ரொம்ப கேர்ஃபுல்லா எங்களை பார்த்து லீவ் எல்லாம் அனுப்புவாரு. வரும்போது லீவ் கார்போரேட் தான் வர சொல்லுவாரு. ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்தது. உண்மை ரியல் தான் இது. ஓகே சார், தேங்க்யூ. உங்க வீட்ல யாரா மிலிட்டரில இருக்காங்க? மிலிட்டரில இல்ல, CRPF இருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் தான். அவர் ஊருக்கு போயிட்டு வரப்போ உங்களுக்கு இங்க எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். பசங்க எல்லாம் வச்சுக்கின்னு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றோம் இல்லப்பா, எல்லாத்தையும் பார்க்கணும் கொள்ளணும். படம் சூப்பர். இதே மாதிரி நிறைய பேர் எடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தைரியம்னா என்ன தைரியமா இருப்பீங்க? பசங்க தான் பாத்துக்கணும், தைரியமா இருக்கும். சரி, படம் எப்படி இருக்கு? என்ன மனநிலைய அந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி? ஆமாமா, அது நமக்கு இப்போ நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட்ல நாங்க வந்து பண்ணதோட இப்போ இன்னும் நல்லா இதுல காமிக்கிறோம். நாங்க கிரவுண்ட்ல பண்ணுவோம், பட் இங்க வந்து அது அதே மாதிரி மேக்ஸிமம். அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? குடும்பத்தை பத்தி யோசிப்பீங்களா இல்ல நாட்டை பத்தி? இல்ல குடும்பத்தை பத்தி யோசிக்க மாட்டோம். அந்த யோசனையும் வராது. அந்த வேலை தான் நமக்கு முக்கியம். அவங்க கொடுக்குற வேலையை நாங்க செய்வோம். நாட்டுப்பற்று இப்போ அந்த கிரவுண்ட்ல நாங்க சர்வீஸ்ல போறோமோ
அந்த துப்பாக்கியும் அந்த ட்ரெஸ்ஸை எப்போ நாங்கள் போடுறோமோ வீட்டு ஞாபகமே சுத்தமாக எங்களுக்கு வராது. அந்த உணர்வும் அவங்க ரத்தம் பூரா பூச்சிருக்கோம். துஷ்மனை எப்படி அடிக்கணும், என்ன பண்ணணும், இது மாதிரி நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். உயிருக்கெல்லாம் கடுகளும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆர்மி பொறுத்த அது மாதிரி தைரியமா பண்ணுவோம். இப்ப வருங்கால தலைமுறைக்கு வந்து நீங்க ஆர்மிக்கு வரதுக்கு என்ன ஒரு ஊக்கமா என்ன சொல்லலாம்? 100% வருங்கால தலைமுறை ஃபுல்லா ஆர்மிக்கு வரணும், நாட்டை காப்பாற்றணும், நம்ம தேசத்தை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். எல்லா வருங்கால ஜெனரேஷன் பூரா வந்து இந்த படத்தை பார்க்கணும். இதே அமரன் படத்தை பார்க்கணும். அது எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி தேசப்பக்தி. என்னுடைய சன்னு கூட இப்போ ஆர்மியில மேஜரா தான் இருக்காரு. அது மாதிரி எல்லாருமே என்ன நினைக்கணும்னாக்கா நம்ம நாடு நம்ம தேசம் அப்படின்ற எண்ணம் உருவாகணும். அதுனாக்க இந்த ஆர்மி இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு, முக்கியத்துவம் கொடுக்குது. வரக்கூடிய ஜெனரேஷன் மாணவர்களுக்கு எல்லாம் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தனக உணர்ச்சி வரும், நம்ம தேசத்தை பற்று வரும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட பேசுங்க. எனக்கு ஓகே, சாதாரணமா போய் ஆபீசர் ஆயிட்டு வந்தேன். இப்போ இந்த விஷ்ணு தியேட்டர்ல உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பார்க்க சொல்லி கொடுத்து நீங்க அது எப்படி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு எக்ஸர்ஷன் எல்லாம் இந்த இடத்துல ஒன்னா கூடத்துக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால பிரியன்னு சொல்லும்போது சும்மா எல்லாருமே அது பேமெண்ட் தான் பண்ணி தான் வந்திருப்போம். பிரியன் போது நம்ம எல்லாரும் கெட்டு கதரா வந்து பார்க்கறதுல பெருமையா இருக்கு. நீ எல்லா எல்லாரையும் ஒன்னா சேர்த்து விஷ்ணு தியேட்டர் கொஞ்சம் பெருமைப்பட்டு விஷ்ணு தியேட்டருக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். விஷ்ணு சினிமாஸ் சார்பா ராணுவ வீரர்களுக்கெல்லாம் இலவசமா வந்து ஷோ அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க குழு சார்பா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் ரொம்ப ப்ரௌட் ஆஃப் ஆர்மி. ஓகேங்களா, இந்தியன் ஆர்மியில வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா, ஏன்னா நம்மளுக்காக வந்து ஒரு 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 எல்லையிலேருந்து நம்மளுக்காக உழைச்சி நம்மளுக்காக கஷ்டப்பட்டு நம்மளுக்காக உயிர் கொடுத்து நிறைய வந்து நம்மளுக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு பெருமைப்படுத்த விதமாக ஸோ எங்கள் எம்டி சார்பாகவும் மேனேஜர்ஸ் எங்கள் ஸ்டாஃப் சார்பாகவும் எல்லாரும் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஒரு 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 இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதனால மேக்ஸிமம் நம்ம ஆல் ஓவர் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கெங்க ஒரு மூலையிலேருந்து எவ்வளோ ராணுவ வீரர், ஸோ இவ்வளோ ராணுவ வீரர் நம்ம வேலூர்லேருந்து போயிருக்காங்க, நாட்டுக்காக நம்மளுக்காக வந்து வகிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ப்ரௌட்னு சொல்ல விட வி ஆர் வெரி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் வந்திருக்காங்க. ரொம்ப வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மேக்ஸிமம் பர்சன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். இன்னும் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து ராணுவக்காக நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கணும். ஸோ நம்மளும் வந்து ராணுவ பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு படமாக அமரன் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து அமரன் படத்தை விஷ்ணு சினிமாஸில் கண்டிப்பாக இன்னும் டே பை டேல கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ we are very 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 proud and happy for the movement of army persons in the விஷ்ணு சினிமாஸ். அவங்க எல்லாரும் வந்ததுக்கு விஷ்ணு சினிமாஸ் தான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கு. ஸோ we are happy for that. ஜெய்கின், தேங்க்யூ.